ஹாய் விப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்க பார்த்துருக்கிறது விப் டிவி. அப்புறம் இன்னைக்கான எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆபீஸ்ல இருக்க ஒன் ஆஃப் த 4 யங்கர்ஸான பிக் மாம் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, பிக் மாம எடுத்து வளர்த்த மதர் கேரமலுக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன ஆச்சு? அப்புறமா பிக் மாமுக்கு இப்படி சோல் ஃப்ரூட் கிடைச்சது? பிக் மாம் ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போறோம். சேனலை பார்க்குற புது வீப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல இது மாதிரி அனிமி பத்தின இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நிறைய இருக்கு. உங்ககிட்ட டைம் இருந்துச்சுன்னா அதையும் செக் பண்ணி பாருங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிக் மாமோட பேரு வந்து ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல தான் சொல்லுவாங்க. அந்த ஃபிஷ்மேன் ஐலாண்ட் டெரிட்டரி வந்து பிக் மாமோட கண்ட்ரோல்ல இருக்கணும்னு காமிச்சிருப்பாங்க. இதுக்கடுத்து மெயினா பிக் மாம் வந்து அனிமிக்குள்ள வர இடமே ஜோ ஆர்க் தான். ஜோ ஆர்க்ல வந்து பாத்தீங்கன்னா சாஞ்சியோட ஃபேமிலி கிட்ட பிக் மாம் பேசி சாஞ்சியை வந்து தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக சாஞ்சியை கடத்திட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரா ஹேட்ஸ் எல்லாருமே ஹோல் கேக் ஐலாண்டுக்கு போயிட்டு பிக் மாமை டிஃபீட் பண்ணணும்னு போவாங்க. பிக் மாம் தான் யோங்கோஸ்லயே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் யோங்கோஸ். ஈவன் ராஜர் முதற்கொண்டு எல்லா பைரட்ஸுமே பிக் மாமை பார்த்து பயப்படுவாங்க. பிக் மாம் கிட்ட இருக்க ரோட் ஃபினாகிளஃப் தான் யாராலுமே எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது அவ்வளோ ப்ரொடெக்டடான ஒரு ரோட் ஃபினாகிளஃப். ஆனா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க பிக் மாமுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு. அதான் அவங்க அம்மாவோட போட்டோ, ஆனா மதர் கேரமலோட போட்டோ. இந்த வீக்னஸ் நம்மளுக்கு எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோ தான் வந்து ஸ்ட்ரா ஹேட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பான், இது மாதிரி அவங்க அம்மாவோட போட்டோ தான் பிக் மாமுக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோன்னு. பட் ஸ்வீட் டூத் கண்டிஷன்ல இருக்க பிக் மாம் கிட்ட இருந்து ஸ்ட்ரா ஹேட்ஸ் தப்பிச்சு வர்றது தான் ஹோல் கேக் ஐலாண்டோட கதையே. பிக் மாம் அப்படி ஒரு கோவப்பட்ட ஸ்டேட்டுக்கு போறதுக்கு காரணமா இருந்த அந்த மதர் கார்மல் யாருன்னு நம்ம பார்த்துடலாம். பிக் மாமுக்கு வந்து சின்ன வயசுல இருக்கிறப்ப ரொம்ப ஜெயண்ட்ஸ் மாதிரி ஆகுற ஒரு டிசீஸ் இருந்துச்சு. பிக் மாமோட அப்பாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சைஸ் ஹியூமன்ஸ் தான். ஆனா 5 வயசுல லின்லின்னு சொல்லக்கூடிய பிக் மாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயண்ட்ஸோட சைல்டு மாதிரி பெருசா வளர்ந்துருப்பாங்க. பிக் மாமுக்கு வந்து பசி ரொம்ப ஜாஸ்தி எடுக்கும். அப்படி அவங்க சாப்பிட்றதுல வந்து மறந்துட்டு அவங்களுக்கே தெரியாம அவங்க வீட்டை அடிச்சு நொறுக்கிடுவாங்க. இது எல்லாத்தையும் ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாத அவங்க அப்பா அம்மா வந்து பிக் மாம் கையில வந்து ஒரு பேக் ஃபுல்லா ஸ்வீட்டை கொடுத்துட்டு யாருக்கும் தெரியாம அவங்கள வந்து எல்பாஃப்ல விட்டுட்டு போயிடுவாங்க. பிக் மாம் வந்து அந்த ஐலாண்ட்ல விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க அப்பாவும் அம்மாவும் ரிட்டர்ன் வந்திருக்கவே மாட்டாங்க. அதுக்கடுத்து லின்லின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுட்டு இருப்பா. எனக்கு வந்து சாக்லேட்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இந்த அழுகை குரலை கேட்டுட்டு ஒரு நன் வந்திருப்பாங்க. அவங்க பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மதர் கார்மல். மதர் கார்மல் வந்து எல்பாஃப்ல ஒரு சின்ன மிஷினரி மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்கவங்க. இது மாதிரி கடல் ஓரமா அடிச்சுட்டு வரப்படக்கூடிய அனாதை குழந்தைங்கலாம் எடுத்து வளர்த்துட்டு இருக்க வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால நம்ம இன்லியனையும் சேர்த்து அவங்க மிஷினரியிலே வச்சு வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்லின் வந்து அந்த மிஷினரிக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பசங்க கூட சேர்ந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா பழக ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைம் போக போக அந்த பசங்க கூட சேர்ந்து அவளும் நல்லா வளர ஆரம்பிச்சிருவா. லின்லின் வளர வளர பாத்தீங்கன்னா அவளோட பவர்ஸுமே ஜாஸ்தியாகிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல அவ விளையாண்டுட்டு இருக்கப்ப அவ கூட விளையாண்டு இருந்த கரடியே செத்து போயிடும். அப்புறம் அந்த மிஷினரியில வளர பசங்க கூட விளையாடுறப்ப இவ சும்மா தொடர்றது மூலியமாவே அவங்க ஈஸியாவே ஹர்ட் ஆயிடுவாங்க. பட் இந்த ரீசன்ஸ் எல்லாம் வச்சு அவங்க பிக் மாம் வந்து ஹேட் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா லின்லினை அவங்களோட சொந்த ஃபேமிலியா தான் மதிச்சுட்டு இருப்பாங்க. சில சமயத்துல பாத்தீங்கன்னா லின்லினால ஹர்ட் ஆன சில பசங்கலாம் பாத்தீங்கன்னா லின்லின் கூட பேசாம இருப்பாங்க. பட் ஆனா அந்த சமயத்திலுமே மதர் கார்மல் தான் அந்த பசங்களை சமாதானப்படுத்தி லின்லின் கூட பேச வைப்பாங்க. இதுக்கடுத்து ஜேம்ஸ் எல்லாம் ஏன் பிக் மாம் ஹேட் பண்றாங்கன்னு பார்த்துடலாம். பிக் மாம் வந்து சின்ன வயசுல எல்பாஃப்ல இருக்கிறப்ப எல்பாஃப்ல வந்து வின்டர் ஆர்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அந்த வின்டர் சமயத்துல பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் எல்லாருமே ஒரு 1 வீக் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அது வந்து வரப்போற வின்டர் வந்து பசினால யாரையும் சாவடிக்க கூடாதுங்கிற ரீசனுக்காக. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா எல்பாஃப்ல இருக்க மிஷினரியில இருக்க எல்லா குழந்தைங்களுமே ஃபாஸ்டிங் இருப்பாங்க, இன்க்ளூடிங் பிக் மாம். பிக் மாம்க்கு வந்து பொதுவாகவே பசி ஜாஸ்தி. ஆனாலும் மதர் கார்மல் சொன்னாங்கங்கிற ஒரே ரீசனுக்காக பிக் மாம் சாப்பிடாம அவ்வளவு நாள் ஃபாஸ்டிங் இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா பிக் மாம் வந்து சாப்பிடாம ரொம்பவே வீக்கா இருப்பாங்க. அந்த டைம்ல எனக்கு சாப்பாடு வேணும்னு அவங்க அடம் பிடிப்பாங்க. ஸோ அந்த டைம்ல தான் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஸ்வீட் டூத்துக்கு போறது. அந்த ஸ்வீட் டூத்துக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா எல்பாஃப்ல இருக்க எல்லா வில்லேஜஸையுமே அடிச்சு நொறுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கோவமான ஒரு எல்பாஃப்ல இருக்க வாரியர், அவர் வந்து பாத்தீங்கன்னா 350 வருஷம் வாழ்ந்த ஒரு ஜெயண்ட். அந்த ஜெயண்ட் வந்து கிரேட் வாரியர் பைரட்ஸோட கேப்டனா இருந்திருப்பாரு. அவரோட பேர் வந்து யாருல். யாருல வந்து பிக் மாம் ஒரே அடியில ஈஸியா சாவடிச்சிருவா. இதெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆன மத்த ஜெயின்ஸ் எல்லாம் பிக் மாமா சாவடிக்க போவாங்க. பட் ஆனா அந்த இடத்துலயுமே பிக் மாமா காப்பாத்துறது மதர் கார்மல் தான். மதர் கார்மல் வந்து ஜெயின்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மதர் கார்மலோட மிஷினரிய வந்து எல்பாஃபை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க ஒரு ஐலாண்ட்ல வந்து செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. இனிமே பிக் மாம் வந்து எல்பாஃப்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டுட்டு தான் போவாங்க. ரீசனால தான் பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் யாருக்குமே பிக் மாமா பிடிக்காது.
இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா மதர் கார்மல் வந்து லின்லினை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. மதர் கார்மல் வந்து லின்லின் வந்து சின்ன பசங்களை ஹர்ட் பண்ணதா இருக்கட்டும், இல்ல ஜெயின்ஸோட வில்லேஜை டிஸ்ட்ராய் பண்ணதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஜெயண்டியை சாவடிச்சதா இருக்கட்டும், எல்லா டைமுமே லின்லின் கூட தான் சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க. மதர் கார்மல் வந்து பாத்தீங்கன்னா லின்லின் மேல இருக்க பாசத்தினால இவ்வளோ வேலையும் செஞ்சிருக்க மாட்டாங்க. கட்டத்துல எப்படியாவது லின்லினை வந்து வித்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் பாத்துடலாம்னு சொல்லிட்டு தான் அவங்களோட ஐடியாவே ஃபர்ஸ்ட்ல இருந்து இருந்திருக்கும். மதர் கார்மல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைல்ட் டிராபிகர். அண்டர் வேர்ல்ட்ல இருக்க பல சைல்ட் டிராபிகர்ஸ் அண்ட் பல புரோக்கர்ஸ், ஈவன் வேர்ல்ட் கவர்மெண்ட் கிட்ட கூட மதர் கார்மலுக்கு லிங்க் இருக்கு. இது வரைக்கும் அவங்க மிஷினரியில வளர்ந்த பல குழந்தைங்களை இது மாதிரி சைல்ட் டிராபிகிங் பண்ணிருக்காங்க. இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கவர்மெண்டோட சைஃபர் போல் வந்து பிக் மாம் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு மதர் கார்மல் அப்ரோச் பண்ணுவாங்க. மதர் கார்மலும் பல்கா ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு அந்த டீலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பிக் மாம் வந்து சைபர் போல்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி பிக் மாமுக்கு லாஸ்ட் ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க. இந்த பார்ட்டியோட பேர் தான் பிக் மாமோட 6th பர்த்டே. 6th பர்த்டே தான் பிக் மாமோட லைஃபை மாத்தின ஒரு மெயின் பார்ட். அதை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். பிக் மாமோட பர்த்டே பார்ட்டியை கொண்டாடுற விதமா மதர் கார்மல் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்பாஃப்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டான செம்லேன்னு ஒரு ஸ்வீட் இருக்கும். அந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸா இருந்தா அதோட பேர் செம்லேன்னு சொல்லுவாங்க. அதே ஸ்வீட்டை வந்து அடுக்கடுக்கா மலை மாதிரி அடுக்கி வச்சிருப்பாங்க. அதோட பேர் வந்து குரக்கம்புஷன்னு சொல்லுவாங்க. பிக் மாமுக்கு வந்து இந்த குரக்கம்புஷங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட். பிக் மாமோட 6th பர்த்டேக்கு இந்த குரக்கம்புஷியை நடுவுல வச்சு அதை சுத்தி மத்த பசங்களும் மதர் கார்மலும் உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிக் மாமும் சந்தோஷத்துல அந்த ஸ்வீட்டை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவா. பட் ஆனா கொஞ்ச நேரத்திலே அவ சாப்பிடுற மாதிரி மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. மதர் கார்மலும் மத்த பசங்களுக்கும் என்ன ஆச்சுன்னு காமிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க எங்க போனாங்கன்னு காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பிக் மாமை தவிர்த்து அந்த இடத்துல உயிரோட இருந்தது ஒரே ஒரு குக்கு தான். அந்த குக்கு வந்து ஒரு காலத்துல பைலட்டா இருந்திருப்பான். அந்த குக்கோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெருசன். ஸ்டெருசன் வந்து குக் ஃப்ரூட்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்டுருப்பான். அந்த ஃப்ரூட்டோட பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளை அவன் கத்தி வச்சு கட் பண்றானோ அது எல்லாமே ஃபுட்டா மாறிடும். அவன் தான் பிக் மாம் வந்து அங்க நடத்தின கோர விஷயத்த பார்த்து பேரலைஸ் ஆகி நின்றுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் வந்து பிக் மாமை எப்படியாவது யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்து பிக் மாமுக்கு வந்து இது மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இருப்பான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டெருசன் கூட பிக் மாம் பேசிக்கிட்டு இருக்கப்பவே தெரியாதனமா அவளோட பவர்ஸ் யூஸ் பண்ணுவா. அவ பவர்ஸ் மூலயமா சுத்தி வட்டாரத்துல இருக்க எல்லா பூ செடி கொடி எல்லாமே பேச ஆரம்பிச்சிடும். இதை பார்த்துதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து மதர் கார்மலோட பவர்னு சொல்லிட்டு. மதர் கார்மல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பவரை ஆல்ரெடி ஒரு சீன்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிக் மாம் வந்து அந்த மிஷினரிய வந்து தீ பத்த வச்சு விட்டுருவா. அந்த காட்டு தீ எல்லாத்தையுமே அடக்கி ஒரு சின்ன சன் மாதிரி மாத்தி விட்டுருவாங்க. அந்த சன்னுக்கு பேர் தான் பரமத்தஸ். இது மூலயமா பாத்தீங்கன்னா மதர் கார்மலுக்கு சோல் ஃப்ரூட் பவர் இருக்குன்னு நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து இந்த பவர் பாத்தீங்கன்னா பிக் மாமுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கும். இதுக்கான ரீசன் என்ன நம்மளுக்கு காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா பிக் மாம் வந்து டெவில் ஃப்ரூட் சாப்பிடுற மாதிரியும் காமிச்சிருக்க மாட்டாங்க. மதர் கார்மலுக்கு என்ன ஆகுதுன்னு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ மாங்கா அனிமி இது ரெண்டுத்திலயும் சேர்த்து ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெவில் ஃப்ரூட் யூசர் செத்து அந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் வந்து வேற ஏதாவது பக்கத்துல இருக்க ஃப்ரூட்டுக்கு போயிடும். அந்த ஃப்ரூட்டை சாப்பிடறது மூலியமா இன்னொருத்தருக்கு வந்து அந்த டெவில் ஃப்ரூட் பவர் கிடைக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த டெவில் ஃப்ரூட் யூசரோட ஹார்ட்டை சாப்பிடுறது தான். இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது நம்மளுக்கு. வந்து நம்ம எங்க பார்ப்போம்னு பாத்தீங்கன்னா மெரைன் ஃபோர்ட் ஆர்க்ல ஒயிட் பீரோட பவரை பிளாக் பீர்ட் ஸ்டீல் பண்றது மூலயமா தான் பார்ப்போம். ஒயிட் பீரோட கேஸ்ல பாத்தீங்கன்னா பிளாக் பீர்ட் வந்து எப்படி அவன் பவரை ஸ்டீல் பண்ணிருப்பான்னு காமிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஷியர் ஆஃப் த ரெயின் வந்து இன்வின்சிபிள் ஃப்ரூட்டோட பவர் எடுக்கிறதுலயும் கரெக்டா காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா தியரிட்டிக்கல் வைஸா பார்த்தா பிக் மாம் வந்து மதர் கார்மலை சாப்பிட்டது வந்து 99% உண்மைங்கிற மாதிரி தான் வரும். இதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பீஸ்ல வந்து நம்ம வேர்ல்டு கூட கம்பேர் பண்ற மாதிரி பல டிசாஸ்டர்ஸ் இருக்கும். ரேசிசமா இருக்கட்டும், கலரிசமா இருக்கட்டும், அது மாதிரி ஓடவே சொல்லியிருப்பாரு. அனிமில வந்து கேனிபலிசமும் நம்ம காமிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா லின்லினோட வாயில ஃபுல்லா வெள்ளை கலர் கிரீம் ஓடி இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா டோய் அனிமேஷன் வந்து அது ஆக்சுவலா பிளட் தான், அது வந்து டோய் வந்து சென்சார் பண்றதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியாது. கூடவே பாத்தீங்கன்னா அந்த கேக் வச்சிருந்த டேபிள், அப்புறம் அந்த குழந்தைங்க உட்கார்ந்த சேர், இது முதற்கொண்டு எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா பிக் மாமோட பைட் மார்க்ஸ் இருக்கும். அவ அந்த இடத்துல அதை கடிக்க ட்ரை பண்ண பைட் மார்க்ஸுமே இருக்கும். இதுல இருந்தே பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கலா ப்ரூவ் பண்ணிருப்பாங்க பிக் மாம் வந்து அந்த குழந்தைங்களையும் மதர் கார்மலையும் சாப்பிட்டான்னு சொல்லிட்டு. இது மூலயமா நம்ம மதர் கார்மலுக்கும் அந்த கூட இருந்த பசங்களுக்கும் என்ன ஆச்சுன்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் மாம் தான் மோஸ்ட்லி அந்த குழந்தைங்களையும் மதர் கார்மலையும் சாப்பிட்டு இருக்கணும். இது கூடவே பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வேற ஏதாவது ரீசன்ஸ்னால கூட இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்கலாம். ஏன்னா நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறது ஓடாவை பத்தி. இவ்வளவு நாளா இந்த உண்மை தெரியாம இருந்துச்சுன்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அவ்வளவுதான் கைஸ், அடுத்த வீடியோல அவங்க பாக்குற வரைக்கும் டாடா பை பை.